விதியின் சங்கிலிகளை நான் முறிப்பேன். ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்குவேன். கரிகாலன் என்ற பெயரை வரலாறு மறக்காது. இன்றுடன் சோழ வம்சத்து மடிந்து விடட்டும். சிறைக்கு தீ வச்சுங்க. திருமாலவன் அந்த சோழ வம்சத்தின் இளவரசன் தான். அவனை நெருப்புக்கு பலியாக கொடுங்கள். அப்படியே ஆகட்டும் தளபதியே, நாங்கள் செய்கிறோம். சோழ தேசத்தின் வாரிசு அவன். ஆனால் அரியணை ஆசையில் அவனை அழிக்க துணிந்தனர் எதிரிகள். உறையூர் சிறைச்சாலையில் அந்த இளம் சிங்கம் அடைக்கப்பட்டது. நெருப்பு அவனை சூழ்ந்தது. தப்பிக்கும் முயற்சியில் ஒரு எரியும் தூண் அவர் காலில் விழுந்தது. சதை கருகியது. ஆனால் வீரம் குறையவில்லை. என் காலை கரியாக்கிய இந்த நெருப்பு என் தேசத்தை மீட்டெடுக்கும் கனலாக மாறும். இனி நான் திருமாவளவன் மட்டுமல்ல, கரிகாலன். கருகிய காலை உடையவன் என்ற துணை பெயரே காலனை போன்ற வலிமை கொண்டவன் என்ற புகழாக மாறியது. வெண்ணி போரில் எதிரிகளை வென்று சோழ பேரரசை நிலைநாட்டினான். வெற்றி நமதே! படை வீரர்களே, முழக்கமிடுங்கள்! வீரத்தின் ஓசை நிலத்தை அதிரட்டும். பின்பு கல்லணை கட்டி விவசாயம் காத்தான். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்தும் கரிகாலனின் புகழ் இன்றும் கல்லணையைப் போலவே உறுதியாக நிற்கிறது.